நம்ம இருக்குது காஷ்மீர் ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி, தமிழ்நாடு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க ஹைவேஸ் பிரான்ச் இது. ஹைவேஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காஷ்மீர் வந்து 4வது நாள். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா ஸ்ரீநகர்லேருந்து பகல்காம் தான் போகிறோம். இன்றைக்கி நமக்கு நக்கு இருந்தால் ஸ்னோஃபால் பார்க்கலாம்னு சொன்னாங்க. ஒரு வண்டியில் கேட்டாங்கன்னா இன்றைக்கி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், ஃபுல்லாக பார்ப்போம் எப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பகல்காம் வந்துட்டோம். ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்கனால பைக்கில் வரதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. இப்போதான் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 20 rupees கொடுத்தோம், வீடியோ எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. அதான் கையில் வச்சுட்டு சும்மா ஒரு வீடியோ போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெத்தப்பள்ளி அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம இதை தமிழில் சொன்னோம்னா பெத்த பள்ளத்தாக்கு அப்படின்னுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து எப்படின்னு பத்தாவெள்ளி, திஸ் இஸ் ஸ்மால் போட். அருமாச்சு. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நசன்ட்டு பெஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி நின்றுட்டே இருக்குது. ஃபோனில் வீடியோ கூட எடுக்க முடியல. பாட்டு பொறுப்பான நேரத்தில் நம்ம பாட்டுக்கு எடுத்து போயிட்டுருக்கோம். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஃபோனு பார்த்துப்போம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். இதில் தள்ளிட்டு போகிறதுக்கெலாம் அமௌண்ட்டுங்க. அங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போயிட்டு கூட்டிகிட்டு போய் பார்க்க வைக்கிறதுக்கு அமௌண்ட்டு கொடுத்தா தள்ளிட்டு போவாங்க. நம்மளெல்லாம் வச்சுக்கிட்டு அமௌண்ட்டு தான் எல்லாத்துக்குமே. நம்ம பேரம் பேசி போய்க்க வேண்டியதான். இந்த இடத்துக்கு சம்மரில் வந்தால் செம்மையாக இருக்குங்க. நல்லா வாட்டரில் தண்ணி பச்சை பசைன்னு சூப்பராக இருக்கும். இந்த இடத்தோட நேம் போர்டு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த பெத்தப்பள்ளியா ஏதோ ஒன்று. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க. நீங்கள் தனியாக வந்தால் ஃபோட்டோ எடுக்கிறது, கொடுக்குறதுக்கு, வண்டியில் உட்கார வச்சு தள்ளிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க. நீங்கள் பேரம் பேசி எல்லாத்துக்குமே போய்க்க வேண்டியதான். உங்களை பேரம் பேச தெரிஞ்சால் போதும். இந்த பெத்தப்பள்ளி அப்படின்ற வள்ளியா வேலியோ இந்த இடத்துல தான் அதிக படம் எடுத்திருக்காங்களாம். அதாவது ஹிந்தி படம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காஷ்மீர் பகல்காமில் அந்த பெத்தப்புன்றதே ஒரு படம் பேர் தானா. அந்த படம் பேர் தான். இதுக்கு முன்னாடி இதுக்கு வேறு பேர் ஏதோ வந்துச்சான், அது என்னன்னு தெரியல. அந்த பெத்தப்புன்றது வந்து ஒரு படத்தோட நேமு. நம்ம ஊரில் எப்படி கொடைக்கானலில் குணா கேவ் அப்படின்னு இருக்குல்ல, அது மாதிரி தான் இது உங்களுக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு தெரியுதா? இதுக்காண்டி தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பனிமலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்னோஃபால்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. எல்லோரும் கற்றுக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக. ஏன்னா ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை, அதனால் வீடியோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி கற்றுட்டு இருக்காங்க எல்லாம். அப்படியே நம்மளும் கொஞ்சம் ஏசப்பா மாதிரி கையெல்லாம் தூக்கி சுற்றி கித்தி ஒரு 2-3 வீடியோ எடுக்கலாம். எடுத்துகிட்டு நம்மளும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் நல்லாவே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். பனிமலை நல்லாவே பாருங்கள், அந்த இது ஃபுல்லாகவே தெரியுது. சூப்பராக இருக்குது. நம்ம இதை தான் எதிர்பார்த்த மாதிரி காஷ்மீர் வந்ததுக்கு பார்த்தாச்சு. நம்ம இது போதும் நமக்கு லைஃபுக்கு. ஜாலியாக இருக்க வேண்டியதான், அவ்வளோதான். நம்ம தான் பனிமலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெகல்காம் இந்த பெத்த பள்ளத்தாக்கை விட்டு நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. லைட்டாக மழை கொண்டு அப்படியே நின்றுச்சு. ஃபுல்லாக பச்சை பசன்னு இருக்குது. அடுத்து இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்ரீநகரை நோக்கி பைக்கை ஓட்டிகிட்டு போக வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.